Hello traders, welcome back to my channel. And இன்னைக்கு வந்து 15th September டைம் வந்து 3:50 PM ஆக போகுது. அண்ட் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்க பேர் பார்த்தீங்கன்னா URGPV OTC பேர் அண்ட் US 100 GBP USD OTC பேர். ஸோ சார்ட் மூமெண்டமாக இருக்கிற சார்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் நம்பர் உங்களுக்கு வந்து நான் எல்லோ கலரில் பிளாட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் அட் மூமெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பரில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ட்ராங் கேண்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ அதே சேம் மூமெண்டம் ரைட் சைடில் நம்ம கண்டினியூ ஆகும் டில் திஸ் ஏரியா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த லெவலுக்கு ரீச் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் ட்ரேட் ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் அப் டவுன் ட்ரெண்டோட ஃபோர்ஸ் அதிகம். ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமமாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல மொமெண்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் சேம் மொமெண்டம் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையரை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையரை ஃபார்ம் ஆகலை. அப்போது இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து டவுன் போகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ ப்ரீவியஸாக இப்போ ரெண்டு கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் வித் எனி ரிஜெக்ஷன் ஃப்ரம் த அப்பர் சைட். ஸோ ஸ்டில் செல்லர்ஸ் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து $15 போகலாம். மார்ஜின்ஸ் 50. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு வீக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கொடுத்தேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே போய் தான் ப்ளேஸ் ஆயிருக்கு என்னோட ட்ரேடு. அட்லீஸ்ட் வீக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரி, நம்ம வந்து கண்டிப்பாக க்ரீன் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து கொடுத்துருந்தா இன்னுமே நமக்கு மார்ஜின் கிடச்சிருக்கும். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஸோ இப்போ வீக் இப்போ டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் சொன்னல மார்ஜினல் சேஃப்டி எனக்கு எந்த இடத்துல ப்ளே ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸ்டில் நான் இந்த இடத்துல வந்து கொடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ப்ளேஸ் ஆனது வந்து இந்த இடத்துல கொடுத்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக முடியல, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆக முடியல. ஈக்குவல் ப்ரெஷர் போத் செல்லர்ஸ் பையர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் டோஜிக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடிங்கை ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலோட ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 ஒரு 6 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்துருக்காங்க. அண்ட் ஓவரால் ட்ரெண்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரெட் கேண்டிலோட பவர் வந்து இந்த இடத்துல அதிகம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்மளுக்கு வந்து ஹையரை ஃபார்ம் ஆகாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கேண்டில் என்ட்ரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லெவல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து லோ ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த கேண்டில் க்ரீன் மேலே போக விட்டுட்டு இந்த இடத்துல 50% லெவலில் இருந்து நம்ம வந்து க்ரீன் கேண்டில் கொடுத்தோம்னா அகெயின் லேட் என்ட்ரி. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். ஏன்னா வீக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் கூட நம்மளால் அந்த மார்ஜினல் சேஃப்டி இந்த சின்ன இடத்துல வந்து நம்மளால் வின் பண்ண முடியும். செகண்ட் நான் $15 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கொடுக்க வேண்டிய இடம் இது, எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிற இடம் இது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மோர். நான் ஏன் ரெட் ஆப்ஷன் அகைன் கொடுக்குறேன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்களேன், பையர்ஸோட ரிஜெக்ஷன் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. ஸோ செல்லர்ஸோட டாமினன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கொடுத்தேன். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் பாருங்கள், இதுதான் ஓடிசி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை. லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வரைக்கும் க்ரீன் கேண்டில் இருந்தது, அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு வீக் தான் ஃபார்ம் ஆயிருக்கு பையர்ஸோட ப்ரெஷர். ஸோ அதனால தான் நான் வந்து ரெட் கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணியிருக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த இடத்துல கொடுத்தா எனக்கு எவ்வளோ மார்ஜின் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டிலோட கீ லெவல் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேமர் கேண்டில் க்ளோஸ் ஆன பாயிண்ட் இது.
அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் பொசிஷன் இது. அப்போது இந்த ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. இந்த ரெண்டு கேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்என்ஆராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, கேப் ஃபார்ம் ஆகிக்கிறனால அமௌண்ட்டு கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி $38 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஜஸ்ட் 2 ட்ரேட்ஸ் தான் எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லெவல் ஸ்ட்ராங் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி ரிவர்சல் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் இருக்கும். இப்போ அகெயின் டோஜி டைப் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, ரெட் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் கரெக்டாக ரவுண்ட் நம்பரில் இருந்து இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இருக்கா 84540. ரவுண்ட் நம்பர்னா 0ல் 00000 அந்த மாதிரி முடியுது ரவுண்ட் நம்பர். அது ஸ்ட்ராங் ஏரியா. அந்த ரவுண்ட் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கிடையாது, ரிவர்சல்னு எதுவும் ஆகலை. ஸோ அதனால் இந்த ரவுண்ட் நம்பரை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இங்கேருந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து செல்ல பையர்ஸ் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் இது வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அகெயின் பையர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் அகெயின் செல்லர்ஸ் வந்து அது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ $6 வச்சுக்கிட்டு அகெயின் நம்ம வந்து டவுன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு மார்ஜின் தான் கிடச்சிருக்கு எனக்கு. ஏன்னா ஸ்டில் செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அதோட பவர், அதோட கேண்டிலோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே வருது. ஸோ எனி டைம் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நான் எல்லா கேண்டிலுமே டைரெக்டாக போகாமல் எல்லாமே மார்ஜின் நோடு தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஓடிசி கேண்டில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நீங்கள் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ என்ன வேணாலும் ஆகும். நான் மேக்ஸிமம் ஓடிசியில் ட்ரேட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரெகுலர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், ஓடிசியில் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ இது நம்மளுக்கு லாஸ்ட் ரேட். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வீக் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம $30 ஸ்ட்ரெயிட்டாகவே விற்போம். ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்மளோட ட்ரேட்மார்க் ட்ரேட் தான். ஸோ ப்ரீவியஸாக 4 ரெட் கேண்டில் வந்திருக்கு அண்ட் ஒரு வீக் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. அண்ட் இங்கேயும் ஹையரை ஃபார்ம் ஆகலை, இங்கேயும் ஹையரை ஃபார்ம் ஆகலை, இங்கேயும் ஹையரை ஃபார்ம் ஆகலை. எல்லாமே நம்மளுக்கு வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு வீக் க்ரீன் கேண்டில் தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு மார்ஜினும் கிடச்சிருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இது. நான் வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வீக் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ நான் வந்து $26 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சாரி, $30 ப்ராஃபிட். ஓகே, ஸ்ட்ராங் ஃபுல் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வீக் ரெட் கேண்டில் நம்ம இந்த இது ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த மொமெண்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ அகைன் ரெட் கேண்டில் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் பாசிபிலிட்டி ட்ரேடிங் ஜோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து 3 க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்து இந்த ஸ்ட்ராங் லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் அப்போ வேணால் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ரிஜெக்ஷன்ஸ் வருது, அப்போ பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, $2 அந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவரால் பவர் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தானே நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆனால் ட்ரேட் எடுக்க போகிறது அப்படியே ஆப்போசிட், பை கேண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இதுவே அப்படியே ஆப்போசிட், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெட் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு $20 அதிகமாகவே ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட். இப்போ நான் வந்து ஆப்போசிட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த லெவலை வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பையர்ஸ் ப்ரெஷர் பார்த்தோம் இந்த கேண்டலில். அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து க்ரீன் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்.
Last 18 seconds. ஸோ அமௌண்ட் கம்மியாக வச்சதுக்கான ரீசன் தெரிஞ்சா, ஏன்னா பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அகைன் $5 வைக்கலாம். ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அட் த SNR ஏரியா. ஸோ இட் வில் ரிவர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டு கம்மியாக வச்சதுக்கான காரணம் தெரியுதா? ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலோட பவர் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்போசிட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணனால அமௌண்ட் கம்மியாக வச்சேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வீக் ரெட் கேண்டில், இப்போ வீக் ரெட் கேண்டில் அட் த SNR ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் க்ரீன் கேண்டில். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் $5 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் கீழே போகுமா இல்லை மேலே போகுமா நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் ஒவ்வொரு கேண்டிலும் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தோம், இந்த கேண்டில் இருந்தால், ஆமாம் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மோரோவர் வித் 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ பொறுமையாக இருங்க ட்ரேட். ஆனால் ஓடிசியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே அதிக அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்கிறது. ரெகுலர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வேறு, ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறது வேணா. ஓடிசியில் வந்து அதிகமான மேனிபுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பாய்.